ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆந்திராஸ் மருமகள். அண்டு நான் உங்கள் கல்பனாங்க. அண்டு நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும், நான் உங்களில் ஒருத்தையாக இருக்கணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக அந்த கடவுளை வேண்டிக்கிட்டே இருப்பேங்க. அண்ட் இன்றைக்கியோட விலாக் என்னென்னா, விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு 2 நாள் முன்னாடி நான் சரவணா ஸ்டோர் தாங்க போயிருந்தேன். ஏன்னா இந்த சீசன் டைமில் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு அங்கே கிடைக்கும். ஸோ அதை பார்க்க தான் போயிருந்தோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபெஸ்டிவ் சீசனில் நம்ம சில்வர் ஷாப்பை விசிட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்திருக்கோங்க. அப்புறம் அந்த ஃபெஸ்டிவல் முடிஞ்ச உடனே அது தீர்ந்துடும், காணாமல் போயிடும். அதனால் நானும் இதே மாதிரி தான் விநாயகர் சதுர்த்திக்கு வாங்கிறதுக்காக போயிருந்தேன். ஆனால் வரலட்சுமி நோம்புக்கு முன்னாடி என்னால் போக முடியலன்னு சொன்னேன் இல்லையா, உடம்பு சரியில்லைன்ட்டு. அதனால் பூஜை எல்லாம் முடிஞ்ச பிறகு போய் பார்த்தா பாதங்கள் மட்டும்தான் இருந்தது. ஹஸ்தங்கள் இல்லை, ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எப்போ வரணும்னு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி கிருஷ்ண ஜெயந்திக்கும் நான் கிருஷ்ணருக்கு சம்மந்தப்பட்டது ஏதாவது வாங்கலாமா அப்படின்னு நினச்சேன். பட்டு நம்மளோட பட்ஜெட் அதிகமாக போகிற மாதிரி அங்கே கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்து, அதனால் கிருஷ்ண ஜெயந்திக்கும் எதுவும் வாங்க முடியல. இந்த ஊஞ்சல் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. நெக்ஸ்ட் டைம் இந்த ஊஞ்சல் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். கடவுள் எந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுவாரோன்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த விநாயகரோட இம்ப்ரெஷன்ஸில் இருக்கிற இதுவும் அதே மாதிரி மாலையும் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு 2 நாள் முன்னாடி போயிட்டு வாங்கிட்டு வந்ததால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண முடியலைங்க. ஸோ அதனால் ரொம்ப சாரி. அண்டு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். அண்டு ரொம்ப நாளாக தாமரைப்பூவில் சுவாமிக்கு மாலை செஞ்சு போடணும் அப்படின்ட்டு, அதே மாதிரி மாலையும் என் கையிலேயே நானே கோத்தி சுவாமிக்கு போடணும் அப்படின்ட்டு ஆசையாக இருந்தது. ஆனால் வரலட்சுமி நோம்புக்கு அம்பாளுக்கே பண்ணி போடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அப்போ என்னால் முடியல. அதனால் விநாயகர் சதுர்த்திக்கு போயிட்டு கோயம்பேடுக்கு போயிட்டு நிறைய பூ வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு போனாங்க. பட் தாமரை பூவெல்லாம் ஒரு 3 பூ 50 ரூபா அப்படின்ட்டு விலை நிறையா சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபைனலி தேடி கண்டுபிடிச்சிட்டு ஒரு அண்ணன்கிட்ட 10 ரூபா கணக்கில் அவரே கொடுத்துட்டு இருந்தார். ஆனால் அவர்கிட்ட ஒரு 10-15 பூ மட்டும்தான் இருந்தது. அதனால் இருக்கிறத மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா மிச்ச பூவெல்லாம் பூத்துட்டு இருந்ததா, அதனால் வாங்க முடியல. ஸோ ஃபைனலி என்னென்னா, இதெல்லாமே இப்போது உள் பக்கமாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம மாலைக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் நிறைய டைம் எடுக்குதுன்னு சொல்லணுங்க. ஸோ பூ எங்கே காஞ்சிடுமோ அப்படின்ட்டு ஒரு டப்பில் நான் ஒரு ஈரத்துணி போட்டு அதில் பூவெல்லாம் வச்சுட்டு கட்டினது எல்லாமே அப்படி உள் பக்கமாக வச்சுட்டு அப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு அவ்வளோ ப்ளேஸ் இருக்காது இல்லையா, அதனால். அண்ட் இந்த ஜிப்சம் பூவும் என்னென்னா நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் டைரெக்டாகவே எடுத்து நம்ம மாலை கோக்குறப்போ வச்சிடலாம். ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதால என்னென்னா அதை பஞ்சாக டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாலை கோக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்னால் கரெக்டாக ஷேர் பண்ண முடியல. அதனால் ஷார்ட்டில் உங்களுக்கு கிட்ட இருந்து காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம மாலை கோக்குறோன்றதால என்னென்னா ஊசி வச்சு தான் நான் மாலை இப்படி கோத்திக்கிட்டே வந்தேங்க. அது ஊசியில் கோக்கிறதால என்னென்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. பட் டைம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்ருக்கு. கொஞ்சம் பேஷன்ஸாக உட்காந்து பண்ணோன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் இந்த மாலையை கோக்க முடியும். ஸோ ஃபைனலி இந்த வெள்ளி மாலைக்கும் பின்னாடி பீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி வெள்ளை சாமந்தி வச்சுட்டு தாமரைப்பூ நம்மக்கிட்ட நிறைய இல்லை இல்லையா, ஒரு 10 பூ தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்படின்னு சொன்னேனே, 8 பூ இந்த மாலையில் வச்சுட்டேன். அதே மாதிரி இந்த வாடைமல்லியும் அதே ஜிப்சம் பூ அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு மாலையாக செஞ்சுருந்தேங்க. நான் அந்த மாலை கோக்கும்போது என்னென்னா சன்னிக்கிட்ட இந்த பந்தி பூ எல்லாமே கொஞ்சம் கட்டி கொடு சொன்னேன். அவனும் ஒரு ஊசி வச்சுட்டு கோர்த்து கொடுத்துட்டான். ஸோ மொத்தத்தில் பூவெல்லாம் கோக்கிறதுக்குள்ளே நைட்டு மணி 3 ஆயிடுச்சுங்க. ஸோ ஃபைனலி எல்லாமே எடுத்து வச்சுட்டு காலையில் ஒரு 6 மணிக்கெல்லாம் ஏஞ்சிட்டு குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு அடுப்பில் நம்ம என்னென்ன சுவாமிக்கு பிரசாதம் பண்ண போகிறோமோ அதெல்லாமே
அடுப்பில் வச்சுட்டு நம்ம கோலம் போடுறதுக்கோ மிச்ச வேலை பண்ணுறதுக்கோ போகலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு கிச்சனில் வந்துட்டு எல்லாமே ஸ்டவ்வில் வச்சுட்டு போயிருந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த கோலமோட இதெல்லாம் காட்டிருந்தேன் இல்லையா அவங்களுக்கு டீட்டெயிலிங்காக. இந்த கம்பி என்னென்னா, நம்ம வீட்டில் சின்ன பசங்க இருக்கிறாங்க அப்படின்னாலும் சரி, இல்லைன்னா ஹஸ்பண்ட்ஸ் வந்து லேட் நைட்டு வீட்டுக்கு வருவாங்க ஆஃபீஸ் முடிச்சுட்டு அப்படின்னாலும் சரி, இந்த கம்பி வீட்டுக்கு வாசப்படியில் இருக்கிறதால என்னென்னா காற்று கருப்பெல்லாம் வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கும் அப்படின்ட்டு எங்கள் மாமியார் வந்து எனக்கு சொல்லி இந்த கம்பி வந்து கொடுத்துருந்தாங்க, நாங்கள் தனியாக கொடுத்துனோம் வந்ததுலேருந்து. ஸோ அப்போதுலேருந்துமே நம்ம ஹவுஸ் எங்கே ஷிஃப்ட் பண்ணாலுமே என்னென்னா இந்த மாதிரி வாசப்படியில் வந்துட்டு நான் அந்த கம்பி அப்படியே வச்சுருப்பேன், எப்பயுமே எடுக்க மாட்டேன். ஸோ ஃபைனலி வந்து நான் இந்த கோலம் போடுற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷார்ட்டில் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த ஸ்டென்சில்ஸ் வந்து நான் பாதி ஸ்டென்சில்ஸ் வந்து நான் திருப்பதிக்கு போனப்பையோ இல்லைன்னா நெல்லூரில் வந்து இந்த பொருள் காட்சி கடை வைப்பாங்க இல்லையா, அந்த கடையிலையும் விற்றுட்ருப்பாங்க. ஸோ அங்கே வாங்கியிருந்தேன். பட்டு இப்போ நான் போட்டுட்ருக்க ஸ்டென்சில்ஸ் வந்து நம்மளுக்கு பாரிஸில் வந்து ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லைனில் வந்து ஒரு பொண்ணு வந்து வெளியவே வச்சு விற்றுட்ருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட தான் இந்த ஸ்டென்சில்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இதில் தாமரை பூவும் அதே மாதிரி இந்த கோலம் மாவு டிசைன் இருக்கிறதால வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் வந்து கிட்டத்தட்ட வாங்கினதுலேருந்து இப்போது இதுவே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்கிட்ட இருக்கிற ஸ்டென்சில்ஸ் எல்லாமே மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேங்க. ஸோ இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி விட்டுருங்க. அண்டு கோலம் மாவில் போடுறதால என்னென்னா, நான் கீழே வந்து கொஞ்சம் ஒரு லைன் வந்து மஞ்சள் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கோலம் போடுறதால என்னென்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கே மங்களகரமாகவும் அதே மாதிரி நல்ல பளிச்சுன்னு அப்படின்ட்டு தெரியும். அதில் வந்து குங்குமம் வந்து நம்ம வைக்கும் போதும் இன்னும் அழகாக தெரியுங்க. வாசப்படி வந்து இந்த மாதிரி அழகாக இருக்கும்போது என்னென்னா அம்பாளுக்கு கூட லக்ஷ்மி தேவிக்கு கூட ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் சரி இங்கே வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். எங்கள் ஹஸ்பண்ட் திட்டிக்கிட்டே இருப்பார், ஏன் அவ்வளோ நேரம் அங்கே உட்காந்து கோலத்தை போட்டுக்கிட்டே இருக்க அப்படின்ட்டு. எனக்கு வந்து கொஞ்சம் பிடிக்குமா, அதனால் ஃபைனலி வந்து கொஞ்சம் பூவும் வாசப்படியில் வச்சுட்டு எலுமிச்சை பழத்தை வந்து வாரம் வந்து அது பாதியாக வெட்டிட்டு 2 பாதிக்குமே என்னென்னா குங்குமத்தை பூசி வாசப்படியில் வச்சா வந்து நம்மளுக்கு திஷ்டி படாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அம்மா செஞ்சிட்ருப்பாங்க வாசப்படியில் வைக்கிறது. ஸோ அதையும் வந்து நான் ஒரு ரிச்சுவலாக வந்து பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இந்த ரிச்சுவல் சின்ன ரிச்சுவல்ஸ் தான், பட்டு அது வந்து நம்புகிறவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் பெரிய விஷயமா தெரியும் இல்லையா. அது வந்து நான் கொஞ்சம் நம்புகிற ஒரு ஆளுன்னு நினச்சிக்கோங்களேன். அதனால் வந்து நான் வந்து அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இந்த வாழை வைக்கிறது வந்து ஸ்டாண்டு கேட்டிருந்தீங்க இல்லையா, இது வந்து நார்மலாக பூஜா ஸ்டோர்லேயே கிடைக்குங்க. பட்டு எல்லாருமே என்னென்னா அது நிற்க மாட்டேன் கீழே விழுதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, எனக்கும் வந்து அதே சிச்சுவேஷன் தான் வந்தது. ஆனால் எதுக்கு நிற்கலைன்னா, நம்ம அந்த வாழை இலை எல்லாமே வெயிட்டில் வந்து கீழே தொங்குறதால அந்த ஸ்டாண்டு வந்து ஸ்டடியாக இல்லாமல் கீழே விழுந்துட்டுருக்கு. அதனால் என்னென்னா அந்த வாழை 3 இலை வந்துட்டுருக்கு இல்லையா, அந்த ஸ்டெம்மை வந்து நம்ம கயிறு போட்டு கொஞ்சம் டைட்டாக வந்து டைப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து அது எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ கீழே விழலைன்னா அந்த ஸ்டாண்டு வந்து பேலன்சிங்காக நிற்குது. ஸோ ஃபைனலி நானும் அதை தான் பார்த்துட்டு 2 வாழை இதுவே கயிறு போட்டு கட்டிட்டேன். ஸோ அதனால் வந்து அதில் வந்து நான் வச்ச உடனே வந்து கரெக்டாக வந்து அப்படியே நின்றுட்டுருக்குங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் தாராளமாக கம்மி விலையிலேயே வருதே அப்படின்ட்டு பார்க்க தேவையில்லை. ஸோ ஸ்டாண்டு வந்து ஸ்டடியாக இருக்கா, கீழே வச்சா வந்து நிற்குதா, அது வந்து செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா அவங்கள வந்து ஏதாவது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற பொருள் அதில் வச்சு பார்க்குற மாதிரி வந்து கேட்டு அந்த கடையிலையே செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. அண்ட் ஃபைனலி வந்து எங்கள் ஹஸ்பண்டும் பசங்களும் போயிட்டு சுவாமிக்காக வந்து ஃப்ரூட்ஸும் அப்படியே விநாயகரையும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நம்ம வந்து அந்த சுவாமியோட இது எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன்னு சொன்னீங்க. அதே மாதிரி இந்த கயிறு ஒன்று போடுவாங்க பார்த்துங்களேன், அதோட பேர் எனக்கு தெரியலங்க, சாரிங்க. அது உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது நார்மலாக வந்து விநாயகருக்கு நம்ம வந்து ஒரு ஒயிட் கலர் த்ரெட்டில் வந்து மஞ்சள் பூசி ஒரு சைடில் போடுவோம் இல்லையா, நாங்கள் தெலுங்கில் வந்து ஜஞ்சாம் அப்படின்னு சொல்லுவோம், தமிழில் என்ன சொல்லுவாங்க தெரியல எனக்கு. அந்த இது வந்து
இவங்க பிராமின்ஸ் ஐயரெல்லாம் போட்டிருப்பாங்க பார்த்திங்களா, அந்த கயிறு வந்து விநாயகருக்கும் போடுவோம். ஸோ அதில் வந்து சரவணா ஸ்டோரில் வெள்ளிலையும் விற்குதுங்க. சின்ன சின்ன பொருளுமே வெளியில் சரவணா ஸ்டோரில் நான் பார்த்த உடனே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த பூ மாலையும் அதே தான். வெள்ளியில் வந்து இந்த மாலை பார்த்த உடனே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி என்னடா வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு ரொம்ப கன்ஃபியூஷன்லேயே இருந்தேன். ஏன்னா அதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருந்தது மாலை வந்துட்டு. ஸோ அதனால் இப்போ வாங்காமல் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டாக் இல்லை மேடம் அப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்ன பிறகு அப்போ வாங்க முடியலையே அப்படின்ட்டு மிஸ் பண்ணிட்டேனோ அப்படின்ட்டு ரிக்ரெட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சரி இருக்கிறப்ப வாங்கலாம் அப்படின்ட்டு அந்த மாலையை வந்து வாங்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து விநாயகரோட இம்ப்ரெஷன் அது வெள்ளிலேயே வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. இது வந்து ஒரு 25 கிராம்ஸில் தான் வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 25 கிராம்ஸில் வந்து இந்த கிரீடம் அப்படியே வந்து கண், அந்த தும்பி, இது அப்புறம் 2 காது, அது மட்டும்தாங்க வரும். நான் பிக்சரில் காட்டினது என்னென்னா ஆந்திராவில் கிடைக்கிது அந்த மாதிரி. அந்த மூஷிக்கமும் இருக்கும், அதே மாதிரி மோதகம் ஒரு பவுலில் இருக்கிற மாதிரி அந்த இது கூட ஆந்திராவில் கிடைக்கிது. ஆனால் இங்கே வந்து நம்ம சரவணா ஸ்டோரில் வந்து இந்த 5 பொருள் மட்டும்தான், 4, 5, 6 பொருள் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. ஸோ அதையும் வாங்கிட்டு வந்துட்டு விநாயகரை வச்சுட்டேன். இது வைக்கிறதுக்காகவே எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டேன், இந்த வாட்டி கலர் பொம்மை இந்த மாதிரியெல்லாம் எடுத்துகிட்டு வராதிங்க, மண் விநாயகரை மட்டும்தான் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ட்டு. இல்லைன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து எது பிடிக்குதோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ அதனால் இந்த வாட்டி கண்டிப்பாக வந்து கலரெல்லாம் போட்டது எதுவும் எடுத்துகிட்டு வராதிங்க. மண் பொம்மையிலேயே கலர் போட்டு கூட விற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுவாரா. நான் இந்த வாட்டி அந்த மாதிரி வேண்டாம், எனக்கு பியூர் மண்ணில் இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னேன். ஸோ ஃபைனலி அந்த வெள்ளி கவச்சத்தெல்லாம் சுவாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணிவிட்டு நான் கோத்த மாலை எல்லாமே அலங்காரம் பண்ணிட்ட வரைக்கும் எனக்கு வந்து விநாயகர் வந்து எவ்வளோ அழகாக தெரிஞ்சார் தெரியுமா. அதே மாதிரி வீட்டில் வந்து நம்ம பூஜை பண்ணும்போது நம்ம லேடிஸை விட வந்து வீட்டு எஜமானி, ஸோ ஹஸ்பண்ட்ஸ் வந்து பூஜை பண்ணுறப்ப என்னென்னா அந்த பூஜையோட பலன் வந்து அந்த ஃபேமிலி பூராவே வந்து சேரும்னு சொல்லுவாங்க. அதுவே நம்ம தனியாக லேடிஸ் மட்டும் பண்ண பூஜை என்னென்னா அவங்களுக்கு மட்டும்தான் வந்து சேருமா. அதனால் என்னென்னா முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் வந்து வீட்டு எஜமான் பண்ணுற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. பட் எங்கள் ஹஸ்பண்டும் கொஞ்சம் பிஸியாக இருப்பார். அதனால் வந்து இந்த வாட்டி விநாயகர் சதுர்த்தி கொஞ்சம் நீங்களே பூஜை எல்லாம் பண்ணிவிடுங்க அப்படின்ட்டு நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டேன். அவரே தான் பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. விளக்கெல்லாம் ஏற்றுறதும் தேங்காய் அடிக்கிறதும் அந்த மாதிரி. நம்ம எப்போ சுவாமிக்கு வந்து ஹாரத்தி காட்டினோமோ அதுக்கப்புறம் வந்து ஒரு பூவாக வந்து கீழே வந்து அவர் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி விழுந்துட்டு இருந்ததுங்க. அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம சாமிக்கு படைக்கிற பிரசாதத்தை வந்து சுவாமி வந்து சாப்பிடுவாருன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா. நான் வந்து திராட்சை வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாலே இல்லையா எங்கள் ஹஸ்பண்டு. ஸோ அதை வந்து பாதி வந்து சாமிக்கிட்ட வச்சுட்டு பாதி பழம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்து அந்த திராட்சை எடுத்து சாப்பிட்டுட்ருக்கோம். அது வந்து ரொம்ப சப்பையாக இருந்தது. ஏன் இந்த மாதிரி சப்பையாக இருக்குது, இப்படி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு கேட்டால், இல்லைம்மா இது வந்து சாமிக்கு படைச்சது இல்லையா, அதனால் வந்து டேஸ்ட் வந்து கம்மியாகும், நீ ஃப்ரிட்ஜில் இருக்கிற திராட்சை வேணும்னா ஒரு வாட்டி சாப்பிட்டு பாரு, அது தித்திப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். நான் நம்பாமலே போயிட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கிற திராட்சை வந்து எடுத்து சாப்பிட்டேங்க. பட் அது வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. ஆனால் சுவாமிக்கிட்ட வச்சுருக்கிற திராட்சை எல்லாமே வந்து சப்பையாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் டைரெக்டாகவே நம்பினேன் மனப்பூர்வமாக. அண்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்பயாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஸோ நீங்கள் வந்து சுவாமி நிஜமாகவே சாப்பிடுவாருன்னா நம்புவீங்களா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு ஃபைனலி வந்து விநாயகர் எடுத்துகிட்டு போயிட்டு வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ ஒரு நாள் தான் நம்மளால் பூஜை பண்ண முடியுது. அதனால் ஈவினிங்கே எடுத்துகிட்டு போயிட்டு கோவில்கிட்ட வந்து வச்சுட்டு வந்துட்டோம். அண்டு ஃபைனலி நீங்கள் வந்து விநாயகர் சதுர்த்தி எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணிங்கன்றது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் சந்திப்போம்.